அவங்க வீட்டுல இருந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஆஷூராவோட நோன்பு அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு செய்தி அனுப்புறாங்க. இன்றைய நாள் யாரெல்லாம் நோன்பு பிடித்தீர்களோ அவர்கள் நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும், யாரெல்லாம் காலையில் உணவு சாப்பிட்டீங்களோ இப்பிலிருந்து அவர்கள் நோன்பை தொடரட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க. சஹாபாக்களோட ஆர்வத்தை பாருங்க. இப்பதான் நீங்க நோன்பு பிடிக்க போறீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நீயத்தும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, ஆனாலும் பழக்கப்படுத்தினார்கள். நம்ம எல்லாம் இந்த நேரத்துல என்ன சொல்றோம்? ஆஷூராவோட நோன்பா, பிள்ளைங்களுக்கு எதுக்கு, ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற வயசு கிடையாது, அதை விட சின்ன வயசு. சொப்பு சாமான வச்சு விளையாடக்கூடிய அந்த வயசில் அன்சாரி பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். அந்த அசரோட நேரம் தாண்டும் போது அவங்களுக்கு கையில விளையாட்டு சாமான் கொடுப்பாங்க. ஏன்? மக்ரிப் நெருக்கத்தில் இருக்குது. அதுவரையும் அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா மக்ரிப் வந்துருச்சுன்னா அவங்க நோன்பு முறிச்சிடலாம். இந்த பிள்ளைகளுக்கு நோன்பு கடமையா? ரமதான் மாதம் நோன்பு அவர்களுக்கு கடமை கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஃபாயிதா, அவங்க பிள்ளைகளுக்கும் அதை பழக்கப்படுத்தினார்கள். அந்த பிள்ளைகளே ஆசைப்பட்டு நான் இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி வந்தாலும் ஒரு 7-8 வயசு புள்ள வந்து சொல்லுது, நான் இங்க உங்களோட நோன்பு பிடிக்கிறேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லக்கூடாது? நீ ஸ்கூலுக்கு போனா உனக்கு அது ஆயிடும் இது ஆயிடும் பயமுடுத்த கூடாது. முடிஞ்சவரை ஊக்குவிப்போம். அந்த பிள்ளைக்கு முடியலையா, அது முடியாத நேரத்தில் அது விடட்டும், கடமை கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் அந்த மாஹுலை உருவாக்கினார்கள், சூழலை உருவாக்கினார்கள். அந்த சூழலை உருவாக்க வேண்டும்.